இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பார்த்தா தமிழ் சினிமாவில் வரக்கூடிய காமெடி சாப்பிட்றது இங்கே கை கழுவுறது அங்கேயா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். வேற யாரையுமே சொல்ல, இந்து சமய அறநிலைத்துறையா இருக்காரு அல்லோலியா துறையுடைய சேகர் பாபு. ஏயா சாப்பிட்றது கோயிலோட நோட்டு, வாங்கினது இந்துக்களோட ஓட்டு, ஆனால் கடைசியாக வெச்சவாறு முருக பக்தர்களுக்கே வேட்டு. இதெல்லாம் நல்லா இருக்கா? நீ நல்லா இருப்பியா? ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், கோயிலில் இருக்கக்கூடிய காசை எடுத்து இந்துக்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கோயிலில் எடுக்கக்கூடிய காசை எடுத்து கோயிலுக்கு எதிராக செலவு பண்ணுறியே, கோயிலுக்கு எதிராக செயல்படுற வாதாட கேஸுக்கு செலவு பண்ணுறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளுக்கு போனால் அல்லோலியான்னு கோஷம் போடுற, முஸ்லீம்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போனால் கஞ்சி குடிச்சு குல்லா போட்டு வேஷம் பண்ணுற, ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி மோசம் பண்ணுற? முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் மலை மீதி தீபம் ஏற்ற முடியாமல் அங்கே அவதிப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோர்ட்டுடைய ஆர்டரையே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த கேவலமான அரசாங்கம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட நம்மளுடைய உரிமைகளையும் கோயிலுடைய சொத்துக்களையும் அபகரித்து திங்கிற இந்த அறநிலைத்துறை நமக்கு தேவையான்னு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் முருக பக்தர்களும் இதை உணர்ந்து விழிப்புணர்வாகி இப்படிப்பட்ட இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதவி விலக செய்யணும். இல்லைன்னா இவர்களுக்கு தக்க பதிலடியும் பாடம் போட்டணும்னு சொல்கிறோம்.